வெல்கம் டு ரா மேக்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிசி மேக்ஸில் சதவீதம் பகுதியிலிருந்து ஒரு சம் பார்க்கலாம். ஒரு வட்டத்தின் ஆரத்தை 100% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் என காண்க. ஆப்ஷன் ஏ 100%, ஆப்ஷன் பி 200%, ஆப்ஷன் சி 400%, ஆப்ஷன் டி 300%. இப்போ இந்த சமுக்கான ஃபார்முலா வந்து பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்னு கேட்டிருக்கு. அப்போ பரப்பளவு அதிகரிக்கும் சதவீதம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் பை 100. இதில் எக்ஸ்ஒய் ரெண்டு வழியுமே 100 தான் எடுத்துக்கிட போகிறோம். இப்போ 100 + 100 + 100 × 100 பை 100. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 200 ப்ளஸ் இதில் உள்ள ஒரு 100ம் இதில் உள்ள 100ம் கேன்சல் ஆயிரும், மீதி 100 இருக்கும். இப்போ மொத்தம் 300% தான் அதிகரிக்கும். இப்போ பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்னா 300. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அடுத்த சம்ம, ஒரு புத்தகத்தின் விலை 30% குறைக்கப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு 30% உயர்த்தப்பட்டது எனில் இறுதியாக எவ்வளவு சதவீதம் குறைவு ஏற்படும்? ஆப்ஷன் ஏ 66%, ஆப்ஷன் பி 54%, ஆப்ஷன் சி 91%, ஆப்ஷன் டி 9%. எவ்வளவு சதவீதம் குறைவு ஏற்படும் கேட்டிருக்கு. அப்போ தேவையான குறைவு சதவீதம் ஈக்குவல் டு அதுக்கான ஃபார்முலா ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் பை 100. இப்போது ஒரு புத்தகத்தினுடைய விலை வந்து 30% குறைக்கப்பட்டிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ குறைக்கப்பட்டிருக்குன்னா -30 மைனஸ் சேர்த்துக்கிடணும். அடுத்தது 30% உயர்த்தப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக -30 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 30 பை 100. இப்போ இந்த 30 என்னதாயிரும், ப்ளஸ்ஸும் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ மேலே உள்ளது 30 × 30 900 மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ -900 பை 100. இப்போ 0 கேன்சல் ஆயிரும். இதனுடைய வேல்யூ வந்து -9. ஸோ மைனஸுங்கிறது குறைவு சதவீதம். இப்போ தேவையான குறைவு சதவீதம் எவ்வளவுன்னா 9%. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். நன்றி.